அன்றாடம் சந்தைகளில் எத்தனையோ இருசக்கர வாகனங்கள் அறிமுகமாகின்றன. அவை அனைத்துமே இளைஞர்களை கவருகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சுமார் 100 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் ராயல் என்ஃபீல்டின் சத்தத்தை கேட்கும் பலருக்கும் மனதில் ஒருவித கம்பீரம் பிறக்கிறது. இந்திய இளைஞர்கள் அனைவருமே தங்களை கெத்தாக காட்டிக்கொள்ள விரும்பும் வாகனமாக கருதப்படுவது ராயல் என்ஃபீல்டு ரக புல்லட்டுகள் தான். அன்று முதல் இன்று வரை இந்த வாகனத்தை ஓட்டும் இளைஞர்கள் பலரும் தங்களே ராஜாவாக கற்பனை செய்து கொள்ளும் அளவிற்கு தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த வாகனத்தின் வடிவமைப்பு. இந்த வாகனத்தில் கெத்தாக பயணம் செய்யும் பலருக்கும் இந்த வண்டி பற்றிய தகவல்கள் மட்டுமே தெரியுமே தவிர அவற்றின் வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 100 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் இந்திய இளைஞர்களின் கனவாக இருக்கும் இந்த வாகனத்தினுடைய வரலாறு என்னங்கிறது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கும் சென்னை கார் தொழிற்சாலைகளுக்கு மட்டுமல்ல, பல இருசக்கர வாகனங்களின் பிறப்பிடமாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டின் தலைமையகமும் சென்னை தான். ஆனால் இந்த ராயல் என்ஃபீல்டிற்கான நிறுவனத்தின் விதை தூவப்பட்டது இங்கிலாந்தில் உள்ள ரெட்டிஷ் பகுதியில் தான் முதலில் என்ஃபீல்டு நிறுவனம் என்ற பெயரில் இந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது. மேட் லைக் எ கன் என்பதுதான் இவர்களின் அப்போதைய முத்திரையாக வலம் வந்தது. 1893 முதல் 1900 ஆண்டு வரை சைக்கிள்கள், குவாட்ரி சைக்கிள்கள், ட்ரை சைக்கிள்கள் மற்றும் புல்வெட்டும் இயந்திரங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வந்தன. அப்போதெல்லாம் ராயல் என்ஃபீல்டு பைக் என்று சொல்ல மாட்டார்கள். முதலாக 1901 ஆண்டு ராயல் என்ஃபீல்டு தனது முதல் மோட்டார் சைக்கிளை தயாரித்தது. அது 2.5 bhp பவர் தரும் இன்ஜினை மட்டுமே கொண்டிருந்தது. அதன் பிறகு 1916 ஆண்டில் முதல் உலகப் போரில் துப்பாக்கிகளை எடுத்துச் செல்ல என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தப்பட்டன. அதன் பிறகு துப்பாக்கி பொருத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை என்ஃபீல்டு அறிமுகம் செய்தது. அதன் பிறகு 1931 ஆண்டில்தான் புல்லட்டுகள் அறிமுகமானது. அப்போதும் புல்லட் என்பது வெறும் சைக்கிள்கள் மட்டும்தான். 1932 ஆண்டில்தான் ராயல் என்ஃபீல்டு என்ற பெயரில் முதலில் சந்தையில் இந்த பைக்குகள் கம்பீரமாக அறிமுகமாகின. அப்போது தொற்றிக்கொண்ட இந்த பைக்கின் மோகம் இன்று வரை இளைஞர்களை விட்டு போகவே இல்லை. 1939 ஆண்டு 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற சமயத்தில் 125cc, 250cc, 350cc, 570cc ஆகிய பைக்குகளை பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு இந்நிறுவனம் தயாரித்து வழங்கியது. 2ஆம் உலகப் போரில் ஏர்ஃபோர்ஸ் வீரர்களுக்காக ஃப்ளையிங் பைக் என்ற பெயரில் இந்த பைக்குகள் அறிமுகமானது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியா, பாகிஸ்தான் என நமது இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டன. அப்போது எல்லையில் பதற்றம் அதிகமாக இருந்ததால் ரோந்து பணிகளை மேற்கொள்வதற்கு இராணுவ வீரர்களுக்கு பைக்குகள் தேவைப்பட்டன. அத்தருணத்தில் இந்திய இராணுவத்தோடு கைகோர்த்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் முதற்கட்டமாக இந்திய அரசிற்கு 800 யூனிட் 350cc மாடல் பைக்குகளை தயாரித்து வழங்கியது. இந்திய பிரிவினையின் போது இராணுவ வீரர்களின் ரோந்து பணிகளில் இந்த பைக்குகள் மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றியதால் 1952 ஆண்டு மெட்ராஸ் மோட்டார் நிறுவனமும் என்ஃபீல்டு இங்கிலாந்து நிறுவனமும் இணைந்து இந்தியாவில் பைக் தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்திய அரசு காவல்துறை மற்றும் இராணுவத்துறையின் பாதுகாப்பு பணிகளுக்கு அதிக அளவு புல்லட் பைக்குகள் தேவைப்பட்டதால் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் இந்தியாவில் தனது பயணத்தை துவக்கியது. 1956-58 காலகட்டத்தில் சென்னையில் உள்ள திருவெற்றியூரில் 2.96 ஏக்கர் பரப்பளவில் இந்நிறுவனத்தின் முதல் தொழிற்சாலை துவங்கப்பட்டது. இந்தியாவின் 91 இடங்களில் இதன் விற்பனை மையம் துவக்கப்பட்டு சந்தையில் இந்த பைக்குகள் விற்பனைக்கு வந்தது. 1970 வருடம் இங்கிலாந்தை சேர்ந்த என்ஃபீல்டு நிறுவனம் இந்திய சந்தையில் இருந்து தனது சேவையை முழுமையாக நீக்கிக் கொண்டதை தொடர்ந்து மெட்ராஸ் மோட்டார் நிறுவனத்தால் இந்நிறுவனம் தொடர்ந்து இயக்கப்பட்டது. இதனால் 1984 ஆண்டு முதல் இந்தியாவில் இருந்து இங்கிலாந்திற்கு புல்லட் பைக்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. 1995 ஆண்டு முதல் புல்லட் கிளப்புகள் பெங்களூரில் தொடங்கப்பட்டன. 40 மோட்டார் சைக்கிள்கள் உலகின் மிக உயரமான மோட்டார் சாலை என அழைக்கப்படும் கர்டங்களா பகுதிக்கு 1997 ஆண்டில் டெல்லியில் இருந்து பயணித்தது. இதன் தொடக்கமே ஹிமாலயன் ஒடிசி உருவாக காரணமானது. காலத்திற்கேற்ப மாற்றங்கள் செய்யப்பட்டு ஒவ்வொரு முறையும் புதிய வடிவில் வலம் வரும் ராயல் என்ஃபீல்டு 2009 ஆண்டு கிளாசிக் 500 மற்றும் கிளாசிக் 350 என்ற மாடல்களை இந்தியாவில் அறிமுகம் செய்தது. மக்களின் விருப்பத்திற்கேற்ற மாடல்கள் வந்ததால் இதன் விற்பனையும் வளர்ச்சியடைந்தது.
2011ஆம் ஆண்டு தனது இரண்டாவது தொழிற்சாலையை ஒரகடம் அருகே துவக்கியது. 2016ஆம் ஆண்டு அட்வென்ச்சர் ரக ஹிமாலயன் பைக்குகள் வெளிவந்தது. பயணம் செய்வதற்கு பல்வேறு வாகனங்கள் இருந்தாலும் தொலைதூர பயணங்களுக்கு செல்லும் பலரும் ராயல் என்ஃபீல்டையே விரும்புகிறார்கள். 2017ஆம் ஆண்டு முதன்முறையாக 650cc சிலிண்டர் இன்ஜின் பொருத்தப்பட்ட கான்டினென்டல் GT 650 மற்றும் இன்டர்செப்டார் மாடல்கள் அறிமுகமானது. அதனைத் தொடர்ந்து தண்டர்பேர்ட், கான்டினென்டல் GT, ஹிமாலயன் கிளாசிக், சமீபத்திய அறிமுகமான ஹண்டர் 350 வரை பல்வேறு மாடல்களை இந்தியாவில் அறிமுகம் செய்து வருகிறது. 100 ஆண்டுகளை தாண்டியும் இந்தியாவில் வெற்றிகரமான மோட்டார் சைக்கிள் வாகனமாக இந்நிறுவனம் இருப்பதற்கு காரணம் இந்த பைக்கின் மீது இருக்கும் லைஃப் ஸ்டைல் இமேஜ்கள் தான். அன்றாட போக்குவரத்திற்கான பைக்குகள் சூழ்ந்திருக்கும் இந்திய மார்க்கெட்டில் தனித்துவத்தோடு தெரிய விரும்புபவர்களுக்கான சாய்ஸாக தொடர்ந்து இருந்து வருகிறது ராயல் என்ஃபீல்டு. நீண்ட தூர பயணங்கள், கரடுமுரடான சாலைகள், மலைப்பாங்கான இடங்கள், இப்படி எங்கு செல்வதாக இருந்தாலும் சரி, ராயல் என்ஃபீல்டு போன்ற ஒரு நண்பன் துணைக்கு இருந்தால் எத்தனை தூரம் வேண்டுமானாலும் நம்மை மறந்து நாம் பயணித்து கொண்டே இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை பாருங்க. வேற ஒரு சூப்பரான ஹிஸ்டரி தகவல்களுக்கு சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்யூ.